விக்ரம் பதவி பொறுப்பேற்க அழைக்காதது ராணுவ தலைமையகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். விக்ரம் ராணுவ தலைமையகத்தில் இல்லை, ஆனால் அவன் ராணுவத்திற்கான குறிப்பை தலைமையகத்தில் வைத்துவிட்டான். அவனுக்கு 20 வயதாக இருக்கும் போதே தளபதி அவனை உதவிக்கு அழைத்தார். உலக போரின் போது தளபதி வெளிநாடுகளில் மிகவும் பிரபலமான ஆளாக மாறினார். மேலும் அவர் தேசிய அளவில் மிகவும் புகழ் பெற்று விளங்கினார். அப்படிப்பட்ட தளபதியே விக்ரமை மிகவும் பாராட்டி பெருமை பேசினார். ஆனால் அவரது இராணுவ தலைமையகத்தில் இது ஒரு புராண கதையாக சொல்லப்பட்ட போதிலும் உண்மையில் விக்ரம் அந்த வாய்ப்பை நிராகரித்து அமைதியாக அதில் இருந்து வெளியேறினான். தளபதியின் கூற்றுப்படி விக்ரம் இராணுவ தலைமையகத்தில் இருந்தால் அவரால் பாதி உலகத்தையே கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என்று அவர் நம்பினார். ஸ்டார் சிட்டி பில்டிங்கின் பிரசிடென்ட் ஆபீஸில் ஒரு ஜன்னல் ஓரமாக நின்று சிட்டியை பார்த்தபடி பிளாக் டீ குடித்து கொண்டு இருந்தான் விக்ரம். எல்வி மேன்ஷனில் இருந்து கிளம்பும் போதே அவன் சீனாவிற்கு செல்வதற்கான பிளான் வைத்திருந்தான். சீனாவிற்கு போவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஏற்கனவே கண்ணன் தீவிரமாக பார்த்து கொண்டு இருந்தான். விக்ரம் இதுவரைக்கும் சீனாவுக்கு சென்றதில்லை. அவன் உண்மையில் தனது மனதில் இருக்கும் முழு சூழ்நிலையையும் ஒரு முறை ரீவெண்ட் செய்து பார்த்து கொண்டு இருந்தான். அவன் நிரஞ்சன் மற்றும் ரெட்டி குடும்பத்தை கண்டுபிடிக்க ஒரு புது திட்டத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டு இருந்தான். அதனால் சென்னையில் இருக்கும் டேனிக்கு கால் செய்து உடனே ஹைதராபாத்திற்கு வர சொல்லி இருந்தான். டேனி ஆசியா பசிபிக் ஏஜென்ட்டாக இருந்தான். ஹைதராபாத்தில் அவனுக்கு பெரும் அதிகாரம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கும் ஒரே போட்டியாளர் ஹைதராபாத்தில் தான் டேனி மட்டும்தான் ஆசிய கண்டத்தில் இருக்கும் லத்தீன் குழுக்களின் உண்மையான பேச்சாளராக இருந்தான். இந்த விஷயத்தில் அவனுக்கு பெரிய சக்தி இருந்தது. ஹைதராபாத்தில் சர்வதேச பிளாக் மார்க்கெட்டின் உளவுத்துறை பயிற்சி மையம் நடத்தி வருபவன் தான் இந்த டேனி. ஹைதராபாத்தில் டேனிக்கு கான்டாக்ட் இருந்ததால் ரெட்டி குடும்பத்தை பற்றியும் சாருகேஷை பற்றியும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். சாருகேஷை தேடுவது மட்டும் இல்லாமல் டிராகன் ஹவுஸ் பற்றிய சில துப்புக்களையும் தெரிந்து கொள்ள முடியும். அதற்காக விக்ரம் ஹைதராபாத் செல்ல திட்டம் போட்டு இருந்தான். விக்ரம் அதை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு சுரபியிடம் இருந்து ஒரு கால் வந்தது. விக்ரம் ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்தான். ஹலோ விக்ரம், எப்படி இருக்க? போன வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? நீ மும்பைக்கு வந்துட்டதா சொன்னாங்க, ஏன் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலை என்று கேட்டாள் சுரபி. சாரி பேபி, கொஞ்சம் பிஸ்னஸ் ப்ரெஷர், அதான் கூப்பிட முடியல. நான் இப்போது ஸ்டார் சிட்டி பில்டிங்கில் தான் இருக்கேன் என்று சொன்னான் விக்ரம். அப்படியா என்று சொன்ன சுரபி கொஞ்சம் யோசித்து விட்டு, ஆர் யூ ஓகே நவ்? நான் வேணா அங்கே கிளம்பி வரட்டுமா என்று கேட்டாள். அதெல்லாம் எதுவும் வேணா பேபி, நீ கால் பண்ணி பேசினதிலேயே என்னோட மூட் ஆஃப் எல்லாம் சரியாயிடுச்சு என்று சொல்லிக்கொண்டு சிரித்தான் விக்ரம். அதை கேட்டதும் சுரபி லேசாக சிரித்துவிட்டு, நீ ஃப்ரீயா இருக்கியா விக்ரம்? நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா என்று கேட்டாள். பேபி, ஆக்சுவலாக நான் ஹைதராபாத்துக்கு போகிறேன். அங்கே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. இப்போது இந்த விஷயமா தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் திரும்ப வந்ததும் உன்னை பார்க்குறேன். துஷாரும் கண்ணனும் இங்கே தான் இருப்பாங்க. நான் இல்லாத நேரத்தில் அவங்க தான் நம்ம பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்குவாங்க. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா அவங்க கிட்ட கேளு, அவங்க உனக்கு பண்ணி கொடுப்பாங்க என்று சொன்னான் விக்ரம். சரி என்று அமைதியாக சொன்னாள் சுரபி. என்னாச்சு, வரலன்னு என் மேலே கோவமா என்று விக்ரம் அவளிடம் கொஞ்சம் தொனியில் கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை விக்ரம், நீ உன்னோட ஒர்க்கை பாரு ஃபஸ்ட்டு. என் கூட இருந்தாலும் உன்னோட நினைப்பெல்லாம் வேலை சம்பந்தமாக தான் இருக்கும். நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் நம்ம பார்த்துக்கலாம் என்று சொன்னாள் சுரபி. ஓகே பேபி என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல, விக்ரம் என்று மெதுவாக அழைத்தாள் சுரபி. சொல்லு பேபி என்று விக்ரம் கேட்க, இல்லை சென்னையில் நாம் இருக்கும்போது நீ என்னை சுற்றி சுற்றி வந்த. உனக்கு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா டைம் இருந்துச்சு. ஆனால் நான் தான் உன்னை அவாய்ட் பண்ணினேன். ஆனால் இப்போல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குதில்ல என்று கேட்டாள் சுரபி. என்ன பேபி இப்படி பேசுகிற? நான் எதுவும் வேணும்னே பண்ணலை. நிஜமாக வேலையினால தான் உன் கூட இருக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. நீயும் என் கூட இருக்கும்போதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. சரி, இப்போ என்ன, நான் உன் கூட இருக்கணும் அவ்வளோதானே? உடனே கிளம்பி வரேன் என்று சொன்னான் விக்ரம். ஐயோ, நான் அப்படி மீன் பண்ணி சொல்லலை விக்ரம். அன்னைக்கு நான் பண்ணதெல்லாம் நினச்சி ரெக்ரெட் பண்ணுறேன்னு சொல்ல வரேன். அப்போவும் சரி இப்போவும் சரி, உன் மேலே எந்த தப்புமே இல்லை விக்ரம். நீ எப்பவுமே என் மேலே பாசமாக தான் இருக்க.
என்று சொன்னாள் சுரபி. உண்மையிலேயே அவள் விக்ரமை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டாள். சென்னையில் இருக்கும்போது அவனை கஷ்டப்படுத்தியதை எல்லாம் நினைக்கும் போது மட்டும் அவளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. பேபி, நான் வரேன், நாம எங்கேயாச்சும் வெளியே போலாம் என்று விக்ரம் சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உண்மையிலேயே நான் நல்லா தான் இருக்கேன். நீ முதல்ல ஒர்க்கை பாரு விக்ரம். ஆமா, எப்போ போற? எவ்வளோ நாள் ஹைதராபாத்தில் பிளான் பண்ணியிருக்க என்று கேட்டாள் சுரபி. 2 நாளில் போகிறேன், ஆனால் எப்போ வருவேன்னு தெரியல. மேபி 1 மாதம் ஆகலாம். நான் இல்லாத நேரத்தில் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இரு, உன்னை பத்திரமா பார்த்துக்கோ என்று சொன்னான் விக்ரம். சரி விக்ரம், என்ன நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல ஜாக்கிரதையா இரு. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் டைமுக்கு நல்லா சாப்பிடு என்று சொன்னாள் சுரபி. கண்டிப்பா, பொண்டாட்டி இவ்வளோ அன்பா சொல்லும்போது நான் பண்ணாம இருப்பனா என்று சொன்னான் விக்ரம். உடனே சுரபியின் முகத்தில் இருந்து ஒரு சிறு புன்னகை தோன்றியது. டக்கென ஏதோ யோசனை வந்தது போல, பேபி, நீ சென்னைக்கு போறதா சொல்லியிருந்தல, எப்ப போற என்று கேட்டான் விக்ரம். ஆக்சுவலா இன்னைக்கு நைட் நான் போறேன், அதனால தான் உன்னை வர சொன்னேன் என்று சொன்னாள் சுரபி. அப்படியா, சரி, அப்போ நான் உடனே கிளம்பி வரேன் என்று விக்ரம் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விக்ரம், நீ முதல்ல ஒர்க்கை பாரு. டைம் கிடைச்சா ஏர்போர்ட் வரைக்கும் வேணா என்னை ட்ராப் பண்ணு. பிஸியாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் வா என்று சொன்னாள் சுரபி. ஓகே பேபி, நாம் 2 பேரும் இங்கே இல்லைன்னு நீ ஒன்றும் கவலைப்படாத. துஷாரும் கண்ணனும் நம்மளோட பிஸ்னஸை எல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க. உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எப்போ வேணும்னாலும் அவங்களுக்கு கூப்பிட்டு கேளு. அண்ட் நானும் இருக்கேன், எனக்கும் நீ கூப்பிடலாம். பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசுறதுக்கு மட்டும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு லேசாக சிரித்தான் விக்ரம். சுரபியும் லேசாக சிரித்தபடி சரி என்று சொன்னாள். வேற ஏதாவது சொல்லணுமா என்று விக்ரம் கேட்க, விக்ரம், நீ ஹைதராபாத்க்கு தனியா தான் போறியா என்று சுரபி கேட்டாள். இல்ல பேபி, நானும் லம்போவும் தான் போறோம். எனக்கு உன்னையும் கூட்டிட்டு போகணும்னு தான் தோணுது, ஆனா அங்க ரிஸ்க் அதிகம். நான் எப்போ எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அதுவும் இல்லாமல் உனக்கு ஆல்ரெடி சென்னை போகிற பிளான் இருக்கு. ஸோ என்று விக்ரம் சொல்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ பத்திரமா போயிட்டு வா என்று சொன்னாள் சுரபி. அந்த சமயத்தில் ரூம் கதவை தட்டி கொண்டு கையில் சில ஃபைல்களோடு கண்ணன் உள்ளே நுழைந்தான். சரி, ஓகே பேபி, நான் ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தான் விக்ரம். விக்ரம் சார், 7 ஸ்டார் குரூப்ஸை பற்றி தகவல் கலெக்ட் பண்ண சொன்னீங்களே, அது சம்பந்தமா எல்லாமே இந்த ஃபைலில் இருக்கு என்று சொல்லி தன் கையில் இருந்த எல்லா ஃபைல்களையும் அங்கே இருந்த டேபிளின் மீது வைத்தான் கண்ணன். கண்ணன், நான் இந்த 2 நாளுக்குள்ளே எப்போ வேணும்னாலும் ஹைதராபாத்துக்கு கிளம்பி போயிடுவேன். நான் இல்லாத நேரத்தில் நீயும் துஷார் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். கம்பெனி சம்பந்தமாக நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோ, மகேந்திரா ஃபேமிலி எப்போ வேணும்னாலும் நம்மளை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும். நான் மும்பையில் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த சான்ஸை அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. 7 ஸ்டார் குரூப்ஸும் கண்டிப்பாக மும்பைக்கு வந்து அவங்களோட வேலையை காட்டுவாங்க. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். அவங்க நம்மக்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுனா பதிலுக்கு நம்மளோட அடி அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கணும் என்று சொன்னான் விக்ரம். 7 ஸ்டார் குரூப்ஸ், மகேந்திரா குடும்பம் மற்றும் பில்வநாத், இந்த 3 பேரும் எந்த நேரத்திலும் விக்ரம் அல்லது அவனது தொழில்களை அழிக்க மிக ரகசியமான சதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி சமாளிப்பது என்று விக்ரம் பல யோசனைகளை மனதில் வைத்திருந்தான். ஆனால் இப்போது அதைவிடவும் அவனுக்கு பல முக்கியமான வேலைகள் இருந்தது. விக்ரம் சொன்னதை கேட்டு தன்னம்பிக்கையுடன் தலையை ஆட்டிய கண்ணன், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு சார். கண்டிப்பா யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நம்மளோட வேலை இருக்கும். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. நீங்க திரும்பி வரும்போது உங்களுக்கு ஹாப்பி நியூஸ் மட்டும்தான் இருக்கும் என்று சொன்னான் கண்ணன். கண்ணனை பார்த்து லேசாக சிரித்த விக்ரம், அப்புறம் சுரபியும் சென்னைக்கு போக போறா, அவளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா என்னன்னு விசாரிச்சு எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க என்று சொன்னான். உடனே கண்ணன் சரி என்று நம்பிக்கையுடன் தலையாட்டினான். ஓகே கண்ணன், நீ போய் உன்னோட வேலையை பாரு. உன்னால சமாளிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, இல்ல மெசேஜ் பண்ணு என்று சொல்லி தனது டீ கப்பை டேபிளில் வைத்துவிட்டு கண்ணன் வைத்திருந்த ஃபைல்ஸை எல்லாம் எடுத்து புரட்டி பார்த்தான். ஓகே சார் என்று கண்ணன் பணிவுடன் தலையை ஆட்டினான். நிரஞ்சனுக்காக இந்த முறை ஹைதராபாத்திற்கு செல்லும் விக்ரமிற்கு நிறைய சோதனைகள் வரப்போகிறது என்று கண்ணன் மனது சொல்லியது. இருந்தாலும் அதையெல்லாம் விக்ரம் கடந்து மேலே வந்து விடுவான் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. கண்ணன் ஏதோ யோசித்தபடி அங்கே இருந்த கதவை நோக்கி நடந்து சென்றான். அப்போது ஏதோ யோசனை செய்த விக்ரம் கண்ணனை நிமிர்ந்து பார்த்து, கண்ணன்,
ஹைதராபாத் போகிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நாளைக்கே பண்ணு, நான் நாளைக்கே கிளம்புறேன் என்று சொன்னான். ஓகே சார், கண்டிப்பா என்று சொன்ன கண்ணன் வேகமாக அந்த இடத்தில் இருந்து கிளம்பினான். அன்றைக்கு இரவு லம்போ இல்லாமல் தானாக காரை ஓட்டிக்கொண்டு சுரபியை பிக்கப் செய்வதற்காக சென்று இருந்தான் விக்ரம். சுரபி ஏற்கனவே ரெடியாகி அவனுக்காக காத்து கொண்டு இருந்தாள். விக்ரம் வந்ததும் சுரபியின் ரூமுக்குள் வர அங்கே விகாவும் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் ஷப்பா என்று சொல்லிவிட்டு ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டான். விகா அவனை பார்த்து எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். உள்ளே வந்த விக்ரம் சுரபியை பார்த்து, என்ன போலமா என்று கேட்க, சுரபி ரெடி என்று சொல்லி தலையை ஆட்டினாள். 3 பேரும் அந்த ரூமில் இருந்து கீழே வந்தார்கள். விக்ரம் லக்கேஜை எல்லாம் காரில் ஏற்றிவிட்டு அங்கே இருந்து கிளம்பும் போது விகா மட்டும் வராமல் அப்படியே நின்றாள். அக்கா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கிருந்தே வீட்டுக்கு போயிடுறேன் என்று சொன்னாள் விகா. ஏன், என்னாச்சு? என் கூட ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்ன என்று கேட்க, இல்ல எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க என்று சொன்னாள் விகா. சுரபி எதுவும் பேசாமல் ஒரு முறை திரும்பி விக்ரமை பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சை விட்டுக்கொண்டு காரில் ஏறினாள். விகா கார் புறப்பட்டதும் அங்கே இருந்து கிளம்பிவிட்டாள். இந்த பொண்ணுக்கு உன் மேல அப்படி என்ன கோபம்னு தெரியல என்று சுரபி சலித்து கொண்டே சொல்ல, அவளோட ஃப்ரீடம்ல நான் குறுக்க வந்தா அந்த கோபம் வரதானே செய்யும். ஆனா இப்போ அவ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஃப்ரீடம் கிடையாது, அது ஒரு ஹெல்லுன்னு எப்போ அவளுக்கு புரியுதோ அப்பதான் என்னை பத்தியும் புரியும். அப்புறம் அவளை பொறுத்த வரைக்கும் நான் இன்னமும் உன்னோட சம்பாத்தியத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு உதவாக்கற தானே என்று விக்ரம் லேசாக சிரித்து கொண்டே சொன்னான். உடனே சுரபி அவனை பார்த்து கோபமாக முறைத்தபடி, விக்ரம், இதுக்கு மேல இப்படி எல்லாம் பேசினா அப்புறம் நான் காரை விட்டு இறங்கிடுவேன் என்று சொல்ல, ஹே ஓடுற கார்ல இருந்து இறங்குறன்னு சொல்ற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று அவளை பார்த்து செல்லமாக திட்டினான் விக்ரம். ஆமா என்று கோபமாக சொன்னபடி முகத்தை திருப்பிக் கொண்டாள் சுரபி. அவள் அப்படி செல்லமாக விக்ரமிடம் கோபித்துக் கொள்வது அவனுக்கு பிடித்திருந்தது. ஆனால் இதற்கு மேலும் அதை பற்றி பேசி அவளுடைய கோபத்தை இன்னும் அதிகமாக்க வேண்டாம் என்று நினைத்து அந்த டாப்பிக்கை அப்படியே விட்டுவிட்டான் விக்ரம். ஊருக்கு போனதும் ஃபோன் பண்ணு, ஃப்ரீயா இருக்கும்போது உனக்கு எப்போ என் கூட பேசணும்னு தோணுனாலும் எனக்கு தாராளமாக கால் பண்ணு. அப்புறம் நான் யாருங்கிற விஷயம் எல்லாம் வீட்லேயோ இல்லை அங்கே இருக்கிற மற்ற யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொன்னான் விக்ரம். உடனே சுரபி ஏதோ சொல்ல வர, அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா தெரியட்டும், ஆனா நாமளா எதுவும் அவங்க கிட்ட சொல்ல வேணாம் என்று சொன்னான் விக்ரம். சுரபி சரி என்று தலையை மட்டும் ஆட்டினாள். விக்ரம் அவளை பார்த்து, வேற ஏதாவது இருக்கா என்று கேட்க, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமாச்சும் என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு நான் நம்புறேன் என்று அமைதியாக சொன்னாள் சுரபி. அதற்கு விக்ரமிற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. என்ன பேபி, நான் இவ்வளவு பண்றதும் உனக்காக தான், உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? சரி, சென்னையில இருந்து எப்ப ரிட்டர்ன் வருவ என்று கேட்டான் விக்ரம். தெரியல, அங்க போனதுக்கு அப்புறம் தான் முடிவு எடுக்கணும், நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன் கிளம்புற டேட் கன்ஃபார்ம் ஆனதும் என்று சொன்னாள் சுரபி. இருவரும் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பே ஏர்போர்ட் வந்துவிட்டது. விக்ரம் கொஞ்சம் கடுப்பாக, அதுக்குள்ள ஏர்போர்ட் வந்துடுச்சா, இன்னமும் உன் கூட கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைச்சேன் என்று சொன்னான். ஆனா அதுக்கு டைம் இல்லையே, நான் இப்போ உடனே போய் ஆகணும் என்று சொல்லிவிட்டு சுரபி காரை விட்டு கீழே இறங்கினாள். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது அவங்க அவைலபிளா இல்லைனா அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு உனக்கு இன்னைக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனா அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது. உன்னால அந்த வலியை தாங்கிக்க முடியலனா எப்ப வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம் என்று சொல்லி விக்ரமை பார்த்து சிரித்தாள் சுரபி. விக்ரம் அவள் கண்களையே பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தான். சுரபி சிரித்து கொண்டே ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்தாள். விக்ரமின் மனதில் ஏதோ ஒரு சந்தோஷத்தை உணர முடிந்தது. அவன் முகத்தில் தானாக புன்னகை ஒட்டி கொண்டது. அவளையே பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.